இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் கொலை. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து கொலை பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்மலாம் வந்து ஒரு சைடு வந்து ஜாதி வந்து வேணாம், ஜாதி வந்து ஒழியணும் அப்படின்னு கத்திட்டு இருந்தா, அந்த ஜாதிக்காக ஒரு உயிரை வந்து எடுக்கிறானுங்க. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில இருக்க சுபாஷினியோட அண்ணன். இவர் கொலை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்துட்டு டிசிஎஸ்ல ஐடில ஒர்க் பண்ணுறாரு கவின். இந்த கவின்றவனும் சுபாஷினியும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேர் குடும்பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவினோட கேஸ்ட் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு முரண்பாடு வந்து இருந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தைக்காக வந்து திருநெல்வேலிக்கு வந்து போயிருக்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு மருத்துவமனைக்கு வெளில வந்துட்டு, அந்த சுபாஷினியோட அண்ணன் வந்துட்டு வா பேசலான்னு வந்து தோளில் கை போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. நம்பி வந்தவர் வந்து கொலை பண்ணியிருக்காருங்க. இது வந்து போலீஸ்கிட்ட வாக்குமூலம் வந்து கொடுக்குறாரு. கவினோட சமூகம் வந்து எங்களுக்கு பிடிக்கல. நானும் வந்து சொல்லி பார்த்துட்டேன். விட்டுருன்னு. அதனால தான் நான் வந்து கொலை பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. ஏன்டா அப்படி என்னடா கௌரவம், அப்படி என்னடா கேஸ்ட்டு? பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க, அதுக்காக ஒரு உயிரை எடுப்பீங்களாடா? இதை நீங்கள் பார்க்குறவங்க வந்து இந்த ஆணவ கொலையை வந்து எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.